உங்களோட 2ஆம் இடத்துலயே சுக்கிரன் நீச்சம் ஆகுதா, என்ன ஆகும்னா, நம்ம வைஃப் தானே, நம்ம பொண்டாட்டி தானே, நம்ம பிள்ளைங்க தானே, ஓகே. லவ் பண்ற பொண்ணா இருந்தா கூட, அது எப்படி? அப்படிங்கிற மாரி, இந்த மாரி கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ மட்டும் அவங்க அடக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா, சூப்பரான ஆட்கள். ரூல் பண்ணக்கூடாது யாரையுமே. காதல்ல ரூல் பண்ணக்கூடாது. இவங்க வெளியில நீங்க ராஜா தாங்க. ம். நீங்க பாக்குறதுக்கு நீங்க ராஜா தான். இல்ல பாக்குறதுக்கு இல்ல, நிஜத்திலேயே ராஜா தான். வீட்டுக்குள்ள வந்தோனேவும், என்னம்மா நான் இதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன்ம்மா, என்னம்மா பண்ணலான்ற மாரி போயிட்டா என்ன வாழ்க்கை சூப்பர். மன்னிச்சிருமா அப்படின்னு போயிடணும். போயிட்டா போயிடுச்சு. சூப்பர். ஏன்னா 2ஆம் இடம் பிள்ளைன்னா சோறு முக்கியம் அப்படின்ற மாரி ஆயிட்டாதான் நல்லதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம்ன்றதுனாலயும், இவங்களுக்கு வந்து என்னன்னா, ஆசை அபிலாசை இருக்கும். அது வெளிப்படுத்துது. சூரியன் கிட்ட போய் நான் வந்து என்ன ஒரு கிரகம் போய் நின்னாலுமே அது சுட்டெரிச்சிரும்ல. அதுக்கு தெரியாதுல்ல. இப்ப அது மாரி ஒரு ரொம்ப பொலைட்டா, இவன் இப்படிதான்ப்பா, என் ஆளு கோவமான ஆளு தான். அவன் இப்படிதான். பொருட்டு போயதா. மொரட்டு பையன் தான். எனக்கு அவன தான் புடிக்குது. அப்படின்ற மாரி. நம்ம ஒரு படம் பார்த்திருப்போம். கார்த்திக் சாரோட ஃபர்ஸ்ட் படம் எடுத்திருப்போம். பருத்தி வீரன் கார்த்திக். பருத்தி வீரன் கார்த்திக்ல இருக்க மாரி, அந்த பொண்ணு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் வந்து சொல்லக்கூடிய சிம்மத்துல பிறந்த பெண். ஓ, பெண்கள். ஓகே. பெண் எடுத்துட்டோம் அப்படின்னா, அவன் எல்லாம் பொறுக்கி பையன், நமக்கெல்லாம் செட்டே ஆக மாட்டான், அதெல்லாம் வேண்டாம். நல்ல அடி கட்டுவேன். நல்ல அடி வாங்கிட்டாலும் அடுத்து நான் தெம்பா லவ் பண்ணணும் அப்படின்ற மாரி அந்த பொண்ணு பார்த்திருப்போம்ல. இவங்க முத்தழகு முத்தழகு மேடம் வந்து ரொம்ப அந்த கேரக்டர்ல சூப்பரா பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த கேரக்டர் தான்.